இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அது வந்துமா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். ஃப்ரெண்டா? யார் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு? என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தோம். உன் ஃப்ரெண்ட் பேர் என்ன? ஏமா இப்படி சந்தேகமா கேக்குறீங்க? எங்க மேல நம்பிக்கை இல்லையா? உண்மையை சொன்னதானே நம்புறதுக்கு? வர வர நல்லா பொய் சொல்ல கத்துக்கிட்டேல. இல்லம்மா, உண்மையதான் சொல்றேன். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போனோம். வாய் மூடுறி. திரும்ப திரும்ப பொய் சொல்லிக்கிட்டே இருக்க. ஏய், உங்க சாயம் வெளுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வரீங்கன்னு அக்காக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பதான் எனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையால உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு ஜோசியர் சொன்னதா நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் எப்படிம்மா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? ஒரு பொண்ணு தான் கர்ப்பமா இருக்க விஷயத்த முதல்ல புருஷன் கிட்ட தான் சொல்லுவா, அடுத்த அம்மா கிட்ட சொல்லுவா. ஆனா எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கவே இல்லம்மா. வெளியவும் யார்கிட்டயும் சொல்லி சந்தோஷப்படவும் முடியல. ஆமாத்த, உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைப்போம். ஆனா நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோன்னு பயந்துதான் சொல்லாம விட்டுருவான். எங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே போட்டு புழங்கிப்பான். கடவுளே, ஜோசியர் எதுவும் தப்பா சொல்லிடக்கூடாது. என் குழந்தைகால அம்மாக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அக்கா, நீ எதுக்கும் பயப்படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும். தைரியமா இரு. என்ன ஜோசியரே அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? சொல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கம்மா. இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. என்ன பீடிகையா பேசுறீங்க? சொல்ல வந்ததை தைரியமா சொல்லுங்க. அம்மா, ஏற்கனவே சொன்ன ஜோசியர் கரெக்டா தான் சொல்லிருக்காரு. உங்க பெரிய பொண்ணுக்கு குழந்தை பிறந்தா உங்க உயிருக்கு ஆபத்து தான். ரோகிணி, இப்போ நீதான் முடிவெடுக்கணும். அம்மா முக்கியமா இல்ல குழந்தை முக்கியமான? அம்மா, என் குழந்தையால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதும்மா. ஜோசியம் சில நேரம் பொய்யாவும் ஆயிருக்குல்லம்மா. இந்த விஷயத்துல அப்படிதான் நடக்கும்னு எனக்கு தோணுதும்மா. கடவுள் அருளால எனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். உங்க உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராதுமா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. ரோஹிணி, எழுந்துரு. அழாத. ஆமாத்த, 4-5 வருஷம் கழிச்சு பொக்கிஷம் மாதிரி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது தெய்வம் கொடுத்த குழந்தை. இந்த குழந்தையால கண்டிப்பா உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதத்த. எங்களுக்கு குழந்தை பிறக்கிற நேரம் நீங்க வேணா பாருங்கல, நீண்ட ஆயுளோட நல்லா இருப்பீங்க. ஆமா ஈஸ்வரி, அடுத்த தலைமுறைக்கு ரோகிணி மூலமா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. ஒரு சின்ன குழந்தையால உன் உயிருக்கு ஆபத்து வருங்கிறத என்னால ஏத்துக்க முடியல. ஆமாமா, அக்கா ஒரு குழந்தைக்காக எவ்வளவு ஏங்கி இருக்கா.
தெய்வாதீனமா இப்ப அவளுக்கு குழந்தை வரம் கிடைச்சிருக்கு. அந்த குழந்தை வேண்டான்னு அவ எப்படிம்மா முடிவெடுக்க முடியும்? உனக்கு பிறக்க போற குழந்தையால ஏன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நீ நம்புற. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம நீ உண்டாயிருக்க. அந்த குழந்தைய பத்தி முடிவெடுக்க உனக்கும் உன் புருஷனுக்கும் தான் உரிமை இருக்கு. உனக்கு உன் அம்மாவை விட குழந்தை தான் முக்கியம்னு பட்டா அதுல நான் தலையிட மாட்டேன். உனக்கு எது சரின்னு படுதோ அந்த முடிவை நீ எடுத்துக்கலாம். அம்மா, என்ன அக்கா இப்படி பட்டும் படாம பேசிட்டு போறா? அவகிட்ட இருந்து இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இதை நாம இப்படியே விடக்கூடாது. என்ன ஜோசியரே, நான் சொன்னபடி அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுல போய் சொல்லிட்டீங்களா இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே சொல்லிட்டேன். என் மனைவி குழந்தைகளை ஒன்றும் பண்ணிடாதீங்க. அதான் நீ தான் நான் சொன்ன மாதிரி போய் சொல்லிட்டல்ல. இனிமேல் உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ பயப்படாத ஜோசியரே. ஆனா ஒண்ணு, நான் போன பிறகு நீ அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போய் ஏதாவது உண்மையை வளர்ன, உன்னை குடும்பத்தோட கொளுத்திடுவேன், ஜாக்கிரதை. அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன். எந்த உண்மையும் நான் சொல்ல மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். உங்களுக்குலாம் ஆயுசு கட்டி. சொல்லுங்க, ஜோசியர் வீட்டுல தான் இருக்கீங்களா? சந்திரா, இப்பதான் வெளியே வந்தேன். நீ சொன்ன மாதிரியே அவன் குடும்பத்தை கட்டி போட்டு மிரட்டினதுனாலதான் அந்த ஜோசியர் நாம சொன்ன மாதிரி உங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்கான். இப்பதான் போன் பண்ணி விஷயத்தை என்கிட்ட சொன்னான். அதான் அவன் வீட்டுல இருந்து வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அங்க நிலைமை எப்படி இருக்கு? எல்லாரும் அதிர்ச்சியில இருக்காங்களா? முக்கியமா உங்க அக்கா காரி எப்படி இருக்கா? ஒரு பிரளயமே நடக்கும்னு நினைச்சேன். என் அக்கா ரோகிணி குழந்தைய கலைக்க சொல்வான்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா அவ ரோகிணி கிட்ட பட்டும் படாம பேசிட்டு ரூமுக்கு போயிட்டா. அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன சந்திரா இப்படி சொல்ற? அந்த ஜோசியர் சொன்னான்னா குழந்தைய கலைக்க சொல்லி பிரச்சனை பண்ணுவான்னு சொன்ன, அமைதியா ரூமுக்கு போயிட்டாங்கற. அப்ப நம்ம எடுத்த முயற்சியெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா? இல்லங்க, இந்த மேட்டரை இப்படியே விடக்கூடாது. ஊதி ஊதி பெருசாக்கணும். அக்காவோட மனசுல பயத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் அக்காவே குழந்தைய கலைக்க சொல்லுவா. அவங்க முடியாதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவா. சரி, அதுக்கு என்ன பண்ண போற? அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதை செஞ்சா நாம நினைச்சது நடக்கும். என்ன பிளான்? சொல்றதை விட செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. சரி, எது பண்ணாலும் கொஞ்சம் கவனமா பண்ணு, மாட்டிக்காத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவனமா இருங்க. வச்சிடுறேன். சரி.